நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா காக்கா எவ்வளோ இன்டெலிஜென்ட்னு படிச்சிருப்போம். செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதே ஒரு லெசன் வந்திருக்கும். காக்காக்கு சரியான தாகம், தண்ணி குடிக்கலான்னு போனால் கப்பில் தண்ணி கீழாப்பில் இருக்குது. ஸோ காக்கா வந்து அதுக்குள்ளே ஸ்டோன்ஸ் தூக்கி தூக்கி போட்டுகிட்டே இருந்திருக்கும். நம்மளுக்கே அந்த வயசில் புரியாது எதுக்குடா காக்கா இதுள்ள கல்லை போட்டிருக்கு அப்படின்னு. அப்போ தான் டீச்சர் சொல்லுவாங்க, கப்பில் தண்ணி கீழே இருக்கும், காக்கா வந்து கல் ஒன்று ஒன்றா போட போட தண்ணி மேலே வரும், அப்புறம் காக்கா வந்து தண்ணி குடிச்சிட்டு போயிடும் அப்படின்னு. கேட்கும்போது அப்படியே வாவ் அப்படின்னு தோணுது இல்லை? அது ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது என்னோட இருக்கிற எக்ஸைட்மெண்ட்டை டிஸ்கிரைப் பண்ண முடியல. அதே மாதிரி 15 வருஷம் கழிச்சு இன்னொரு காக்கா கதையை கேட்டு அந்த மாதிரி ஃபீல் பண்ணேன். ஜப்பானில் இருக்கிற காக்காங்களுக்கு வால்நட்டை ரொம்ப பிடிக்குமாமா. பட் ஃபிசிக்கலி அதால் வால்நட்டை உடைக்க முடியாது. இந்த வால்நட்டோட ஷெல் வந்து பயங்கர ஹார்டாக இருக்கும். ஸோ இது என்ன பண்ணுமாமா, வால்நட்டை தூக்கின்னு போய் ரோட்டில் போட்டுருமாமா. ஸோ தட் இந்த வழியாக போகிற கார் அது மேலே ஏறும், அப்போ அந்த வால்நட் உடஞ்சிரும். அதுக்கப்புறம் போயிட்டு அந்த காக்கா சாப்பிட்டுக்கலாம். பட் அதில் ஒரு ரிஸ்க் இருந்திருக்கு. என்னென்னா சாப்பிட்லான்னு போகும்போது இந்த வழியாக கார் வந்து ஏற்றி ஆக்சிடென்ட் ஆகிடும் அல்லவா. ஸோ இந்த காக்கா என்ன பண்ணுமாமா, ரெட் சிக்னல் வரைக்கும் வெயிட் பண்ணுமா. ரெட் சிக்னல் போட்டு காரெல்லாம் நின்னதுக்கப்புறமா இது போய் சாப்பிட்டுக்குமாமா. என்ன ஒரு புத்திசாலம் தானே பாருங்கள். இந்த வால்நட் ஓடு கெட்டியாக இருக்குது, என் வாய் ஸ்ட்ராங் இல்லாமல் இருக்குது அப்படின்ற மாதிரி எந்த ரீசனுமே அது சொல்லலை. கம்ப்ளைண்ட்டே பண்ணாமல் அதை சாப்பிட்றதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிச்சிருக்கு. இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலையும் நம்மளுக்கு ஒன்று ஏதாவது வேணும்னா அதுக்கான ஈஸியான ரூட் நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஒரு காக்காவால் முடியறது நம்மளால் முடியாதா?